ஹாப்பி சாபத். நல்ல ஒரு ஓய்வு நாளிலே தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டுடைய ஆலயத்திலே நம்ம கூடியிருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு நல்ல பாடல்களை வழங்கின பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்கு நாம் கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் பிரதான வேளையில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி நிற்கும் போது, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது, உம்முடைய ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். தேவனே, எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே இறங்கட்டும். எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். நாங்கள் பேசும்போதும் அதை புரிந்து கொள்ளும் போதும் கர்த்தராகிய ஆண்டவர் அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறந்தருளும். அசுத்த உதடுள்ள மனுஷர்களாக இருக்கிற என்னை நீர் பயன்படுத்தும் போது பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய ஜனத்திற்கு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த மாதத்தின் இந்த ஓய்வு நாளிலே உங்களோடு சேர்ந்து மீண்டுமாக இந்த தெய்வீக ஆராதனையில் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நல்ல பாடல்களை நம்ம கேட்டோம். விசேஷமாக மிஸ்டர் முத்துப்பாண்டி அண்ட் மிஸ்ஸஸ் ரஜிதா முத்துப்பாண்டி 20 years ப்ளஸ் முன்னதாகவே எனக்கு அறிமுகமான குடும்பம். தே நோஸ் மை சைல்ட்ஹுட். என்னுடைய சிறு வயதிலே நான் எப்படி இருந்தேன் என்பது தே லிட்டரலி நோ. என்னுடைய யூத் ஸ்டேஜையும் அவங்க பார்த்துருப்பாங்க. இந்த நாளிலே அவர்கள் நம்மோடு இருப்பது மிகுந்த சந்தோஷமானதாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவ செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ரீடைனிங் கிரெயின் அண்ட் ட்ரிங்க் ஆஃபரிங், போஜன பலியையும் பான பலியையும் தக்க வைத்தல் என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். சைபீரியன் கேம்ப், த வேலி ஆஃப் டெத் என்று அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகவும் கொடுமையான ஒரு தண்டனையின் திட்டம். ரஷ்ய தேசத்திலே அந்நாட்களில் கம்யூனிசம் மிகவும் அதிகமான ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் யார் ஒருவர் ஜெபிக்கிறார்களோ அல்லது யார் ஒருவர் மதம் சார்ந்த இயக்கங்களில் ஈடுபட்டு தொழுகையை முன்வைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த சைபீரியன் கேம்ப் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் வைத்து அடிமைகளாக வேலை செய்வார்கள். இந்த பகுதியிலே அதனுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது -40 டிகிரி வரைக்கும் அந்த இடத்திலே குளிர் அவ்வளவு உறைந்ததாக இருக்கும். அந்நாட்களில் யாராவது இந்த சைபீரியன் கேம்ப், மரண பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு ஒரு தண்டனையோடு கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய உறுதியான தீர்மானம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது அவர்களை இனிமேல் திரும்ப காணவே முடியாது என்பது. அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள் எல்லாரும் மரித்து விடுவார்கள் என்பது எல்லாரும் அறிந்திருந்த உண்மையே. அப்படியும் சம்பவிக்கவும் அது செய்திருந்தது. அந்த நாட்களில் 1983 ஆண்டிலே இந்த சைபீரியன் கேம்ப்ல ஒரு பெண்மணியை அவர்கள் அடிமையாக அனுப்புகிறார்கள். மிகவும் தெய்வ பக்தி மிகுந்த ஒரு பெண்மணி, கிறிஸ்துவை குறித்து அறிந்தவளாக இருந்தும் கிறிஸ்துவை குறித்து அவள் பிரசங்கிக்கிறவளாக இருந்த போதிலும் அவள் தன்னுடைய பக்தி வினயமான வாழ்க்கைக்கு எந்த குறையும் அனுமதிக்காமல் இந்த தண்டனையை அவள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாள். அவர் பெயர் வேலண்டினா என்ற பெண்மணி. ஒவ்வொரு நாளிலும் அந்த உறைந்த குளிரிலே அவர்கள் வேலை செய்து மீண்டுமாக தன்னுடைய படுக்கைக்கு வரும்போது தேவனை நம்பி நாளையும் நான் சென்று வேலை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய நாட்களை அவள் செலவு செய்தாள். அவளோடு ஒரு தோழி, அவள் பெயர் நட்டாஷா. இவர்கள் இருவரும் செய்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளின் நள்ளிரவிலும் இரவு 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் 2 பேரும் தனித்திருந்து ஜெபம் செய்து தேவ வார்த்தைகளை குறித்து ஒருவருக்கொருவர் பேசி இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சில ஜெப விண்ணப்பங்களை அவர்கள் ஏறெடுத்தார்கள்.
surprises happens here. ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் ஜெபித்த பிற்பாடு அந்த ஜெபத்திற்கான பதிலாக சரியாக ஒரு வாரம் கழித்து அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வரும். அந்த கடிதத்தில் ஃப்ரம் அட்ரஸ் இருக்காது, அனுப்புனருடைய பெயர் இருக்காது. அந்த கடிதத்தில் என்ன பதில் இருக்கும் என்று சொன்னா பாரும்போது, என்ன காரணத்திற்காக ஜெபித்தார்களோ அதற்கு ஈடான வேத வசனங்கள் அந்த கடிதத்தில் இருக்கும். இந்த கடிதத்தை அவர்கள் பார்க்கும்போது தன்னுடைய உள்ளத்தில் இன்னமும் அவர்கள் உற்சாகம் அடைந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி இந்த வேலண்டினா மற்றும் நட்டாஷா என்ற இந்த இரண்டு பெண்மணிகளும் அந்த நள்ளிரவு நேரத்திலே உறையும் குளிரிலே ஆண்டவருக்காக ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அநேகர் மரித்து கொண்டு இருந்தார்கள் அந்த மரண பள்ளத்தாக்கு, சைபீரியன் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடிதத்தை கொடுப்பதற்கு ஒருபோதும் அவர் தடை செய்யவில்லை. 1883 ஆண்டு இவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த கடிதம் தேவனால் அனுப்பப்பட்டதாக இவர்கள் விசுவாசித்தார்கள். தேவன் தடையின்றி இந்த காரியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். ஆனால் 2000 அல்லது 2400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் 2 காரியங்களை நிறுத்தி வைக்கிறார், தடை செய்து வைக்கிறார். அந்த 2 காரியங்களை ஆண்டவர் நிறுத்தி வைப்பதன் விளைவாக ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஆலயத்தினுடைய பணிவிடைக்காரர்களும் அவர்கள் ஆண்டவரிடத்திலே அவர்கள் மிகவும் தாழ்மையாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர்கள் துக்கித்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய பலிகள் அர்த்தமற்ற பலிகளாக மாறின. அவர்களுடைய பாவ நிவாரண பலிகளும் அர்த்தமற்றதாக மாறின. யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த போஜன பலியும் இந்த பான பலியையும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னா பாரும்போது ஆலயத்தை விட்டு அவர் நீங்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம இதை எப்படி நம்ம மீட்டு கொள்ள போறோம், எப்படி நாம் தக்க வைத்து கொள்ள போகிறோம்? The congregation must pray. தேவ சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்க வேண்டும். 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தினவர்களாய் ராத்துங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் என்ன செய்யப்படல? செலுத்தப்படாமல் இருக்கிறது, செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. சரி, ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யோவேல் தீர்க்கதரிசியின் காலங்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக செய்திருந்த அர்ப்பணிப்பிலே நாட்டம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். சபையினுடைய நிலை என்ன என்பதை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்கள். பாவத்தை குறித்தும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அறியாதவர்களாக இருந்தார்கள். தவறு என்று தெரிந்தாலும் அதை துணிந்து செய்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த யோவேலின் தீர்க்கதரிசி காலத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு நம்மளுடைய காலங்களில் இருக்கிறதா? The lack of unity in church or disunity in church, ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்கும் இடத்திலே, அர்ப்பணிப்பை நாம் உதாசீனப்படுத்தின சூழ்நிலையிலே, பாவம் இன்னதென்று அறிந்திருந்தாலும் அதை துணிகரமாக செய்கிறவர்களாக நாம் இருந்தோம். தேவ சபையினுடைய நிலையை நாம் ஆராய்ந்து பாராதவர்களாக அல்லது அதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே இந்த 2 காரியத்தை என்ன செய்வாரு? நிறுத்தி வைப்பார். போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்படும். தேவ ஜனமே, இந்த யோவேலின் புத்தகத்திலே இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய பாடத்தில் the mission of Joel is only one mission. என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ரிட்டர்ன் டு காட், தேவ ஜனங்களை தேவனிடத்திலே திருப்பி கொண்டு வருவதே யோவேலினுடைய ஊழியமாக இருக்கிறது. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல
உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். 14ஆம் வசனம் ஒரு தெய்வீக வார்த்தையோடு தொடங்குகிறது பாருங்க. a divine word. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். தேவ ஜனமே, இந்த போஜன பலி பான பலி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 விதமான பலிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று அன்றாட பலி, இன்னொன்று பாவ நிவாரண நாளுக்கான பலி. இந்த பலிகளில் செய்யப்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டியானது அது வெட்டப்பட்டு அதெல்லாம் பலிபீடத்திலே எப்படி அது வைக்கப்பட வேண்டுமோ அந்த விதத்திலே அது ஆயத்தப்படுத்தப்பட்டு அந்த பலிபீடத்தில் வைத்து அதை தகன பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆசாரியன் என்ன செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு பகுதி ரசத்தை, வைன் திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்க? அதில் ஊற்றுவாங்க. அதில் கொஞ்சம் மாவு, ஃப்ளார், கிரெயின் ஆஃபரிங் சொல்லி நம்ம பார்க்கணும். ஃப்ளார் இதை அதில் போடுவதன் நிமித்தமாக அந்த பலி தகனிக்கப்படும் போது அந்த நெருப்பு, அந்த அக்கினி அது உயரமாக எரியும். அந்த உயரமாக அந்த அக்கினி எரியும் போது ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த பாளையத்தில் இருக்க எல்லாருமே அதை பார்ப்பார்கள். அதை பார்க்கும் போது அவர்களுக்கு தெரியும், ஆண்டவர் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்கிறார் என்பது தெரியும். ஆனா இந்த போஜன பலி பான பலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரசமும் அந்த மாவும் அங்கே செலுத்தப்படாமல் தடை செய்யப்பட்டது என்று சொன்னால், அந்த பலியினுடைய தகனிப்பை எல்லாரும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அந்த பாவ மன்னிப்பின் அனுபவம் அவங்களுக்கு கிடையாமல் இருக்கும். எனவே இந்த காரியத்தை ஆண்டவர் தடை செய்கிறார் என்று சொன்னால் இதற்கு சில நோக்கங்கள் இருக்கிறது. எனவே இதனால என்ன ஆச்சு? ஆண்டவர் அதை தடை பண்ணனால என்ன ஆச்சு? ஆசாரியர்கள், மூப்பர்கள் மற்றும் ஆலயத்தினுடைய பணிவிடைக்காரர்கள் எல்லாம் துக்கித்து அவர்கள் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்பட்டது. சரி, இன்னொரு பகல்ல இந்த பானபலி என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது நம்மையும் குறிக்கிறது. பவுல் சொல்றாரு பாருங்க, வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வரும். நம்மையும் ஒரு பானபலியாக பவுல் இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய இந்த பாடத்திலே இன்றைக்கு நாம் 3 முக்கிய பாடங்களை நாம் லகுவாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த சைபீரியன் கேம்ப், மரண பள்ளத்தாக்கில் இருந்த அந்த பெண்மணிகளுக்கு ஆண்டவர் எப்படி அவருடைய இக்கட்டான நேரத்திலும் அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தாரோ, அவருடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தாரோ, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்காக, நம்முடைய வேண்டுதல்களை அவர் அங்கீகரிப்பதற்காக இந்த 3 முக்கிய பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது பாடம், ஆண்டவர் என்ன காரியத்தை அங்கே நிறுத்துகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, the praise and thanksgiving was stopped. துதியும் நன்றி பலிகளும் நிறுத்தப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தில் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி அது தகனிக்கப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் துதித்து நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த யோவேலின் புத்தகத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது இந்த நன்றியும் இந்த துதியும் ஆண்டவரால் நிறுத்தப்பட்டதாக இருக்கிறது. சரி, பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிடணும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். 15ஆம் வசனம், அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூப வர்க்கம் யாவரோடும் கூட அதை என்ன செய்யணுமா? ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஞாபக குறியாக, a memorial portion, பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். ஞாபக குறி, மெமோரியல் போர்ஷன் என்னன்னு சொன்னா பாரும்போது, what the Lord has done for me, தேவன் எனக்கு செய்த நன்மைக்கான ஞாபக குறியாக.
இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் நம்ம பார்ப்போம் பழைய ஏற்பாட்டில் இருந்து. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளினுடைய சாட்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த அன்னாள் செய்த காரியம் என்ன? 24ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்னால் இந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்காக அங்கே கொண்டு சென்ற பலிக்கு என்னெல்லாம் கூட கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா பாரும்போது, ஒரு துருத்தி திராட்சரசம், கொஞ்சம் மாவு, போஜன பலி, பான பலி. எதற்காக? ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தும் பகுதியாக, ஞாபக குறியாக, மெமோரியல் போர்ஷன். தேவன் செய்த நன்மையை அந்த இடத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சியாக அறிவித்து அதை கர்த்தருக்கென்று படைக்க இருக்கிற அந்த வேளையிலே கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அதை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கே வாசிக்கிறோம் என்று சொல்லலாம் பாருங்க. கவுன்சில்ஸ் டு ஸ்டிவர்ட்ஷிப் என்ற புத்தகத்தில் அம்மையாருடைய எழுத்துக்களை நாம் இங்கே பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக இருக்கும், நம்ம வாசிப்போம். When Hannah gave Samuel to the sanctuary, அன்னால் சாமுவேலை தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கும்போது, she brought a bottle of wine with the animal for a burnt offering. அந்த அந்த காளையோடு சேர்த்து ஒரு துருத்தி ரசமும் அவர்கள் கொண்டு வந்தாள். It was after she had expressed the full surrender, தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பின் அடையாளமாக இதை கொண்டு வருகிறாள். Of her only son to the Lord by her burnt offering and the wine of the drink offering, that she could fill the temple court with her voice of praise and thanksgiving. இந்த பானபலி, போஜன பலி, இது நிமித்தமாக ஆண்டவருடைய ஆலயம் முழுவதும் தேவனுடைய துதி சத்தத்தினாலும் நன்றி பலிகளாலும் நிறைந்திருக்கும் என்பதற்காக கொண்டு வந்தாள். ஆனால் யோவேலின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்டதுனால ஆண்டவர் அவருடைய துதிகளை ஏற்பதற்கு ஆயத்தம் இல்லை. அவருடைய நன்றி பலிகளை ஏற்பதற்கு அவர் ஆயத்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகளை நாம் கேட்டு நாம் பார்த்திருப்போமா? Praise and worship is refrained from us. துதித்தலும் நன்றி அறிதலும் நம்மிடத்திலிருந்து அகன்று போனதாக இருக்கிறது. நம்ம ஆரம்ப பாடலாக ஒரு பாடல் ஒன்று பாடணும். அதில் அந்த பாடலில் ஆங்கிலத்தில் நம்ம பாடுவோம் என்று சொன்னால் அதில் ஒரு வரிகள் வரும், let those refuse to sing who never knew our God. பாடுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறவங்க யார் அறியாதவங்களா இருப்பாங்க? ஆண்டவர் அறியாதவங்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட் லைன்ல ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க பாடுவாங்க, இல்லை வேற யாராவது வந்து பாடுவாங்க. என்ன செய்வாங்க? அமைதியா அமைதியா. ஹாப்பி சாபத் சொன்னா, ஜெபம் பண்ண சொன்னா கண்ணை கூட மூட மாட்டாங்க. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காரணத்தின் நிமித்தமாக ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அகன்று போகவில்லை, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அகன்று வந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இப்ப பார்க்கிறாரு, இந்த இடத்துல ஒற்றுமை இல்லை, இந்த இடத்துல அர்ப்பணிப்பு இல்லை. ஆண்டவர் இப்ப ஒரே வார்த்தையா சொல்றாரு, நீ கொடுக்கிற போஜன பலியும் எனக்கு வேண்டாம், நீ கொடுக்கிற தகன பலியும் எனக்கு வேண்டாம். வாழ்க்கையில் நம்ம நினைச்சு பார்ப்போமா, எத்தனை ஜெபங்கள் நம்ம ஏறெடுக்கிறோம். எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துடுறாரா? இல்லையே. ஏன் கொடுக்கல? பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை என்னிடத்தில் நான் வைத்துக்கொண்டு இன்னைக்கு நான் இருப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்க்கும் போது, இன்றைக்கு நான் ஒருவேளை அவருக்கு பிரியமற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தேவன் நான் என்னதான் போராடினாலும் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. தேவ ஜனமே, how to retain this, இதை நாம் எப்படி நாம் தக்க வைத்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
வேதம் சொல்லுகிறது. நம்ம கடைசி பகுதி மிக முக்கியம். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலமாக உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்களே. தேவ ஜனமே, இந்த சபையில ஒருவேளை நம்ம என்ன சொல்றது, பார்ன் அட்வென்டிஸ்ட், பிறந்த நாள் முதல் நாம் அட்வென்டிஸ்டாக நாம் சொல்லப்படலாம். பல தலைமுறைகளாக ஆண்டவருடைய சபையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் பலமான ஆகாரத்தை புசிக்க வேண்டிய நேரத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல இந்த பானபலியும் போஜன பலியும் ஆண்டவர் நிறுத்தி வைத்த மாத்திரத்திலே ஆசாரியர்களும் மூப்பர்களும் பணிவிடைக்காரர்களும் எல்லாரும் துக்கித்து அழுதாங்க. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் அழுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் துக்கிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் நம்மை தாழ்த்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Do we see disunity in our church? நம்முடைய சபைக்குள்ளாக இந்த ஒற்றுமையின் இழப்பு இருக்கிறதா? Do we see the negligence in our commitment? நம்முடைய ஆலயத்திலே அந்த அர்ப்பணிப்புக்கான காரியங்களிலே சில தடுமாற்றங்கள் இருக்கிறதா? Do we see to identify a sin as sin? இந்த உலகத்திலே அல்லது இந்த சபையில பாவத்தை பார்த்து இது பாவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவம் உடையவர்களாக இருக்கிறோமா? Do we have a focus to see where our church is going on? நம்முடைய சபை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு நாம் பிரயாசம் உடையவர்களாக இருக்கிறோமா? இந்த 4 காரியத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாற்றத்தை அடைந்ததுனால ஆண்டவர் இந்த 2 பலிகளை ஏற்காம நிறுத்தி வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே இது நிறுத்தப்படும் என்று சொன்னால் என்ன நிலைமையாக இருக்கும்? ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாசரேத்துக்கு அருகாமையிலே திருமறையூர் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே வேதாகமத்தை போதிப்பார்கள், இறையியல் போதிக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஸ்தாபனம் திருமறையூர், CSI டயோசிஸ் சார்ந்தது. ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய விடுதியில் பிரசங்கிக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அங்கே போன நேரத்தில் அந்த திருமறையூர் அந்த செமினரியினுடைய பிரின்சிபல் அவங்க வரும்போது அவர்களை 2 பேர் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவங்கள நடத்தி கொண்டு வராங்க. அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. அவர்கள் வந்து உட்கார்ந்ததும் என்னிடத்துல என்னை வாழ்த்துவதற்காக கை நீட்டுறாங்க. சரி, அவர்களுக்கு கை கொடுத்ததும் நான் கேட்ட முதல் கேள்வி, சார் உங்களுக்கு நீங்க பார்ன் பிளைண்டா, பிறவிலேயே உங்களுக்கு கண் பார்வை இல்லையா? சிரித்த முகத்தோடு ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை தம்பி, இப்போ ஒரு 4 மாசமா தான் எனக்கு கண் பார்வை இல்லை. என்ன ஆச்சு? நீங்க 7th day பாஸ்டர் தானே? ஆமா. நீங்க படிச்சிருக்க எல்லா சத்தியத்தையும் நான் படிச்சிருக்கிறேன், அதுதான் உண்மைன்றது எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் என் மனதில் நான் அறிந்திருந்து என்னுடைய வாழ்நாட்டிலே இதற்காக நான் ஜெபித்தாலும் சில நேரத்திலே இதற்காக நடப்பதற்கான வழிகள் எனக்கு இல்லாமல் இருக்கிறது. 4 மாசம் முன்னாடி எனக்கு பிறந்த நாள். அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் ரோமன் கேத்தலிக் சர்ச் சேர்ந்தவங்க. இவங்களும் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் போய் அங்கே அந்த புனித நீர் இதெல்லாம் வச்சிருப்பாங்களே, அதை போய் தொட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி கண்ணில் வச்சார், அவ்வளோதான். அவர் சொல்லார், immediately I lost my sight. அதை செஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே கண்ணு தெரியாம போச்சு. தேவ ஜனமே, இதை கேட்டதும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உள்ள எல்லாம் ஆடிடுச்சு. உடனேயா? எப்படி இது நடக்குமா? அவர் சொல்றாரு, நடந்துச்சு. நான் எல்லா சத்தியமும் அறிஞ்சிருக்கிறேன். இது எல்லாமே நான் தெரிஞ்சிருந்து நான் செய்த ஒரு தவறுனால இப்ப பாருங்க, நான் வயதான நிலைமையில என்ன 2 பேர் தூக்கிட்டு வரணும். இப்ப என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்னால எனக்கான வேலை செய்ய முடியாத அளவுக்கு நான் தடுமாற்றத்துக்கு வந்துட்டேன். தேவ ஜனமே, Joel pleads the pastor and the elders and the members. யோவேல்
ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் தேவ ஜனங்களையும் மற்றும் ஆசாரிய பணிவிடைக்காரர்களையும் பார்த்து அவர் கெஞ்சுவது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, bring revival in your hearts. உங்களுடைய இருதயத்திலே நாமல் எழுப்புதலை நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தவறு என்று தெரிந்திருந்தாலும் அதை செய்யாதபடிக்கு நாம் இருந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இவர்களுடைய நன்றிகளையும் இவர்களுடைய துதித்தலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவர்களிடத்தில் சில அக்கிரமங்கள் இருந்தது. இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். God withdraws his communication. ஆண்டவர் அவருடைய தொடர்புகளை நிறுத்திக் கொள்கிறார். ஆண்டவர் எப்பெல்லாம் கோவப்படுறாரோ அப்பெல்லாம் என்ன செய்வார்? பைபிளில் படிச்சிருக்கோம்ல, அப்பெல்லாம் அவங்கள விட்டு போயிடுவார். யாத்ராகமத்திலேருந்து நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 41ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் ஆகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. ஆண்டவர் இந்த பலிமுறைகளை எதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா பாரும்போது, இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனும் ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக. பாவம் மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கும் போது அந்த பாவ அறிக்கையை செய்து அவர்கள் பலி செலுத்தின பிற்பாடு அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. தேவ ஜனமும் தேவனும் அதிலே இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த தொடர்பையும் அவர் நிறுத்துகிறவராக இருக்கிறார். God doesn't want to communicate. அவர் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் அந்த அன்ஆன்சர்ட் பிரேயர்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, பதிலளிக்கப்படாத ஜெபங்கள், அதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. இந்த யாத்ராகமம் தொடங்கி யுக நெடுகிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா பாரும்போது, தேவ ஜனங்களிடத்திலே அவர்கள் தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கையை வாழாவிட்டால் அவர் தன்னை தானே அங்க என்ன செய்வார்? விலக்கிக் கொள்வார். He stops the communication. அவருடைய தொடர்புகளை ஆண்டவரே துண்டித்துக் கொள்வார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அடுத்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமா இருந்தது. It is very rare to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பது அவ்வளவு அபூர்வமா இருந்துச்சு. ஏன் அந்த அளவுக்கு அபூர்வம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்நாட்களில் தேவ ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் என்பது இல்லவே இல்லை. இன்னைக்கு நமக்கும் ஒருவேளை ஒரு பயங்கரமான சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும், நாம இதுவரைக்கும் கண்டிராத ஒரு கருகலான சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும், சில நேரத்திலே அதை கேட்டோம் எந்த கிரியையும் இல்லாதவர்களாக நம்ம கடன் சொல்றோம். காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நமக்குள் அந்த எழுப்புதலின் ஆவி இல்லாததுனாலே. பிரசங்கம் பண்றது எத்தனை வேணாலும் பண்ணலாம், கேட்பதையும் நம்ம உட்காந்து நம்ம கேட்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செல்டம் 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 the transformation happens. அந்த மனம் மாற்றம் என்பது நம்மளுடைய சபையில் ஏற்படுவது மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கிறது. பழைய ஏற்பாடுகள் காலத்தில் சவுல் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அந்த சவுல் ஒரு காலத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த சவுலுக்கிட்ட தொடர்பு கொள்வதை நிறுத்திட்டார். இதுக்கு மேல சவுல்கிட்ட பேச மாட்டேன். சவுல் யார்கிட்ட போனாரு? யார்கிட்ட போனது? ஒரு சூனியக்காரிட்ட போனார், அப்படிதானே? அங்க போய் அந்த சவுல் தொடர்பு கொண்டு போன பிற்பாடு சவுல் வாழ்ந்தாரா செத்தாரா? செத்து போனார். தேவஜனமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட தொடர்பு கொள்ள மாட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு, நம்ம என்ன ஆக போறோம்? போஜன பலியும் பான பலியும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயத்திலே என்ன மாற்றம் வரவிருக்கிறது? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஆலோசனையின் பகுதி.
20ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என் மகனே, நல்லா கவனிங்க, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 21ஆம் வசனம், அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். 22ஆம் வசனம், நீ நடக்கும் போதும் அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போதும் அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போதும் அது உன்னோட என்ன செய்யும்? சம்பாஷிக்கும், பேசும். 23ஆம் வசனத்தை பார்ப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இதுக்கு எந்த இடத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறோம்? On which place this holy scripture stands in our lives? நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த வேதம் எந்த இடத்தை பெற்றிருக்கிறதாக இருக்கிறது? வாழ்க்கையில எழுப்புதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிற தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த 22ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாக பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். நடக்கும் போதும் எனக்கு வேதம் வேணும், நான் படுத்திருக்கும் போதும் எனக்கு வேதம் வேணும், நான் எழும்பும் போதும் எனக்கு வேதம் வேணும். இது இல்லைன்னா நாளைக்கு என்ன? மொத்தத்துல நம்ம அநேக சீர்திருத்தவாதிகளை குறித்து நம்ம படிச்சிருப்போம். சீர்திருத்தவாதிகள்லாம் அப்படி ஒரு எழுப்புதலான சாட்சியை வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவங்க அவ்வளோ தூரம் வேதத்தை நேசித்தார்கள், அவ்வளோ நேரம் வேதத்தை படிப்பதற்காக அவங்க நேரத்தை ஒதுக்குனாங்க. மிஷனரிமார்கள் எழும்புனாங்க, அவங்க மரித்தாலும் பரவாயில்ல, இரத்த சாட்சியாய் அவருடைய அனுபவங்கள் முடிவடைந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்காகவும் முன் வந்து துணிந்தார்கள். எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது, வேதத்தை அவ்வளோ தூரம் அவங்க நேசித்தாங்க. யோவேலின் காலத்தின் இஸ்ரவேல் ஜனங்களோ வேதத்தின் மேல சும்மா அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி. நம்ம அப்படி இருக்கிறோமா? ஃபார்மாலிட்டி, ஏதோ கடமைக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நம்ம இருப்போம்னு சொன்னா the communication will be stopped. அவர் நம்மோடு தொடர்பில் இருப்பதை ஆண்டவர் நிறுத்தி விடுகிறவராக இருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே இந்திய தேசத்திலே எழும்பின ஒரு மிஷனரி, இவரை குறித்து நம்ம எல்லாருமே அறிந்திருப்போம். மிஷனரி ஃப்ரம் பஞ்சாப், சாது சுந்தர் சிங், காஸ்பல் பிரீச்சர், சுவிசேஷ பிரசங்கியார். உலகத்தின் பல தேசங்களுக்கு சென்று இந்தியாவிலிருந்து, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து உலகத்திற்கு பல தேசம் சென்று தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஈர்த்தவர். ஒருமுறை இந்த டிபெட் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேசம், இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேசம், அது முழுவதுமாக இந்து பாரம்பரியத்தினாலும் இந்து கொள்கையினாலும் சொல்ல சொன்னால் சாச்சுரேட்டட் ஹிந்து சொசைட்டி, ஊற வச்ச இந்து மார்க்கத்தார், filled with Hinduist philosophy, இந்து தத்துவ கொள்கையை உடைய இடத்திலே அவர் ஊழியம் செய்யும்படியாக கடந்து சென்றார். அங்கே அவர் கடந்து சென்ற போது அவருடைய ஊழியத்திற்கு தடையை ஏற்படுத்தினாங்க. அவர்களை தூக்கி என்ன செய்தாங்க என்று சொல்லலாம் பாரும்போது, ஒரு ஆளில்லா கிணற்றுல தூக்கி போட்டாங்க. நம்ம எல்லாருமே தெரிந்திருப்போம் அந்த அனுபவத்தை. ஆளில்லா கிணறுன்னு சொல்லி அதுக்கு பேரு தான். ஆனா உள்ள மரித்த பிரேதங்கள் அழுகிய நிலையில் இருக்கிறது. 3 நாட்கள் அந்த துர்நாற்றத்திலே, அந்த இருளிலே இந்த சாது சுந்தர் சிங் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இந்த மனுஷர் அங்கே பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் கண்களை ஏறெடுத்து ஜெபத்தை செய்யும் போது, ஒருவேளை நம்மளுடைய வசனத்தை நம்ம நினைச்சு பார்ப்போமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் போது என்று சொல்லி ஜெபித்த இந்த சாது சுந்தர் சிங்க்கு அங்கே கேட்ட ஒரு சத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சாது 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 ஹோல்ட் தி ரோப், அந்த கயிறை பிடி, ஹோல்ட் தி ரோப், அந்த கயிறை பிடி. மேலே பார்க்கும்போது ஒரு வெள்ளை நிற கயிறு, அதை பிடித்து அவர் வெளியே வந்தாரு. அனுபவம் சொல்லுது பாருங்க, அவர் வெளியே வந்து யாரு பிடிச்சு இழுத்ததுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவர் தேடின போது கண் பார்வையினுடைய எல்லை வரைக்கும் ஒருத்தருமே இல்லை. God's communication is with the people, one who is abided with his words firmly. ஆண்டவர் யாரிடத்திலே தொடர்போடு இருப்பார் என்று சொல்லலாம் பாரும்போது, அவருடைய வார்த்தையிலே உறுதியாய் நிலை நிற்கிறவர்களுக்கு மாத்திரமே தான் ஆண்டவர் தொடர்போடு இருப்பார். அவருடைய வார்த்தையின் மீது நாட்டம் இல்லாமல்,
தேவனுடைய சத்தியத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுல எந்த நன்மையும் பார்க்க முடியாது. The greatest want of every people is the communication from God. ஒவ்வொரு மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தேவனிடத்திலே நாம் எப்படியாவது ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். To retain grain and drink offering. நாம் கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, let's revive our communication with God. நம்மளுடைய தொடர்பை தேவனோடு நாம் மீண்டுமாக நாம் புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பாடம், what did God stop here? ஆண்டவர் இந்த இடத்துல மூன்றாவதாக எதை நிறுத்துறாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, the Holy Spirit was withdrawn. பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தடை செய்கிறார், நிறுத்தி வைக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இதை குறித்து இன்னொரு செய்தி நம்ம படிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவி இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சாட்சியாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். கவுன்சில்ஸ் டு ஸ்டீவர்ட்ஷிப் பேஜ் 137 அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, the pouring of the drink offering was no doubt an emblem of the pouring out of the Holy Spirit. இந்த பான பலி இது ஊற்றப்படும் வேளையிலே எதற்கான அடையாளம் என்று சொல்ல பாரும்போது, பரிசுத்த ஆவியானவருக்கான அடையாளமாக. அப்ப ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கும் போது, இந்த பானபலி அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்க இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது, எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? இவங்களுக்கு அர்ப்பணிப்பு கிடையாது, எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? இவங்க தான் பாவத்தை துணிஞ்சு செய்யறாங்களே, இவங்களுக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? சபையை பற்றி நினைச்சு பார்க்க மாட்டேன்றாங்களே, இவங்களுக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? God himself personally stops the indwelling of the Holy Spirit in this place. In the last days, கடைசி நாட்களிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்பதற்காக நாம் எழும்பும் வேளையிலே நம்மிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பைபிள் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, வாசிங்க, என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். God is calling us to be his witness by giving his Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றி நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய கிரியைகள் அந்த பரிசுத்த ஆவியானவரை இங்கே வரவிடாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறதா? இரண்டாம் வருகைக்கான பெரிய ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டிய சபை இந்த 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை. பெரிய சாட்சியை வைத்திருக்கிற சபை இந்த 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை. உன்னதமான மெய்யான சத்தியத்தை பாரத்தோடு ஏற்று இந்த சபையை துவங்கின சபை இந்த சபை. இன்றைக்கு இந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இன்றைக்கு இந்த சபை ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுதா? இன்னைக்கு இந்த சபையில ஒற்றுமை ஒருமனப்பாடு நிறைந்து இருக்கிறதா? பாவம் செய்தா இது தப்பு, இதை மாத்தி செய் என்று சொல்லி நம்ம சுட்டி காட்டி பிள்ளைகளை கண்டிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? அர்ப்பணிப்பு சிதைந்து போனாலும் நான் ஆண்டவர் கரத்துல இருப்பேன் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க, கடந்தது கடந்து போட்டோம், ஒரு புதிய துவக்கத்தை துவங்குவோம் என்று சொல்லி அர்ப்பணிப்பை நம்ம கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? ignorance of unity, ignorance of commitment, ignorance of identifying sin, ignorance to see the situation in the church. இதெல்லாத்தையும் பார்க்கும் ஆண்டவர் அவர் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை என்னன்னு சொல்ல வரும்போது, இவ்வளவு அருவருப்பான இடத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் பேஷண்ட், அவருடைய சாட்சி. கொரோனா காலத்தில் நடந்த சம்பவம்.
நாங்கள் முன்பதாக போதகராக இருந்த சபையில் ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய பணியாக செய்து கொண்டிருந்த ஒரு தாயாரனுடைய சாட்சி. அவங்களுடைய மகன், அவங்களுக்கு அவங்க மகனுக்கு 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, 4 வயது 6 வயது அந்த வயசுல தான் இருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் அந்த மாவட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் சரியான மருத்துவ பராமரிப்பு செய்யப்படாததுனால அவருடைய காலங்கள் முடியும் என்று சொல்லி குடும்பம் எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. லாக்டவுன் இருந்தாலும் அங்கே சபையை அப்பப்போ சுத்தம் பண்ணி வைக்கணும். இந்தம்மா என்ன தெரியுமா செய்வாங்க, ஆலயத்துக்கு வந்தப்ப கையில் சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த துடைப்பத்தை எடுத்து அவங்க சுத்தும் போது, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும். அந்த ஆலயத்தினுடைய கதவை திறந்து அவங்க உள்ள வந்ததுலேருந்து திருப்பி வெளியில போற வரைக்கும் அதுதான் அவங்க வாயில போயிட்டே இருக்கும். நான் பேசுறது அவங்க கவனிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் சில நேரம் நான் பேசினேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பதில் வரும். ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும். 99% குடும்பம் எல்லாமே ஆயத்தம் ஆயிட்டாங்க. இன்னும் 1 நாள் 2 நாள்ல இவர் எப்படியாவது மரணத்தை அடைந்து விடுவார் என்று சொல்லி. உன்னதமான ஒரு சாட்சி பாருங்க. அந்தம்மா சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர், என் ஜெபத்தினால என் பையன்ட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானோடு நீ பிழைப்பப்பா, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு கிரியை செய்வார். டெய்லி காலையில் அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த மகனை பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். ஒரு வசனத்தை வாசிப்பாங்களாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பிற்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 2 வாரத்தில் சுகாய் வீட்டுக்கு வந்தாரு. இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்து நம்மளுடைய சபையில அங்கத்தினராக இருக்கிற அவங்க பிள்ளைங்களும் இன்னைக்கு நம்மளுடைய சபையில இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நம்மளுடைய நன்னடக்கைக்காகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக பாதைகளை நமக்காக செவைப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த எழுப்புதல் அடைய வேண்டிய அவசியத்தில் இன்று யோவேலின் புத்தகத்திலே நாம் படிக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகளை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம். Joel is calling his people, God's people, to return to God. இந்த யோவேலினுடைய பாரம் எல்லாம் தேவ ஜனங்களே எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி, நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு நாம் ஆயத்தமாக நம்ம கடன் செல்வோமா? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் எவ்வளவு நாட்கள் இதை இருதயத்திலே வைத்துக்கொண்டு சொல்லுவாங்கல்ல, நம்மளும் தூங்காம அடுத்தவங்களையும் தூங்க விடாம, நம்மளும் நிம்மதியா சாப்பிடாம அடுத்தவனையும் நிம்மதியா சாப்பிட விடாம எத்தனை நாளுக்கு வச்சுட்டு இருக்க போறோம்? எத்தனை நாளுக்கு? இதனால என்ன பிரயோஜனம்? இதனால லாபம் அடைகிறது யாரு? இதை செய்யற நான் அடைஞ்சிட்டேனா? இல்ல இதை யாருக்கு செய்யறேன்னா அவங்க அடைஞ்சிட்டாங்களே? இல்லையே. இதை ஏற்படுத்தின எவனோ ஒருத்தன் அங்க சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறானே. தேவ ஜனமே, நம்முடைய போஜன பலியும் பான பலியும் ஏறெடுக்க ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவதற்காக அந்த யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்தது போல ஒருவேளை மீண்டும் கர்த்தர் நமக்காக மனஸ்தாபப்பட்டு இந்த சபையின் பிள்ளைகளே, நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய போஜன பலிகளையும் பான பலிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய அக்கினி அந்த பலிபீடத்தின் மேல் ஓங்கி எரியும் போது எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க, எல்லாருமே பாடுவாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்தார் என்று சொல்லி எல்லாருமே பாடுவதற்கு ஆயத்தமாக நாம் இருப்போம். Let's retain the Edenic beauty inside this church. அந்த ஏதேன் தோட்டத்தின் அழகை இந்த சபைக்கு நாம் கொண்டு வருவோம். Let's retain the grain and the drink offering. அந்த பான பலியையும் அந்த போஜன பலியையும் நாம் மீண்டுமாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் நம்முடைய பலிகளை ஏற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாமோ அவருடைய கரங்களிலே நம்மை பான பலியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இழந்த மகிமையை எங்களுக்கு தந்தருளும்.
நாங்கள் இழந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் இழந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடலும் ஆண்டவரே. எங்களுடைய போஜன பலிகளும் பான பலிகளும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து இவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றுவதற்கு உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலுமாக எங்களுடைய சபையை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. இந்த உலகளாவிய அட்வென்ட் ஜனங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை பல ஆண்டுகளாக பறைசாற்றும் சபையாக இந்த சபை இருந்து வருகிறது. இந்த சபையின் மேலே பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் வேளையில் இங்கு இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் மிகவும் ஆசீர்வாதத்தோடு மிகவும் ஐக்கியத்தோடும் இருப்பதற்கும் நீர் அவர்களுக்கு கிருபைகளையும் நல்ல ஆவிகளையும் நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்த ஆவியை இழந்திருக்கலாம். எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை தந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்பில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த தொடர்பை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் புதுப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய நன்றி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய உம்மை பிரியப்படுத்தாத எந்த குணங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை எங்களிடத்திலிருந்து அகன்று போக செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இனிமேல் இதை செய்யாதபடிக்கும் இந்த நாளின் செய்தியை குறித்து நாங்கள் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அவசியத்தோடு நாங்கள் இருக்கிறபடியினாலே நாங்கள் ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த சபைக்குள்ளாக நாங்கள் காண்பிப்பதற்கும் தேவனுடைய வருகைக்கான ஊழியத்தை தடையில்லாமல் நாங்கள் செய்வதற்கும் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி நல்ல காலங்களை நீர் எங்கள் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் தொட்டருளும். இந்த நாளிலும் இந்த தொழுகையின் வழி நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளை ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரர் அமல்ராஜ் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் சுந்தரேஸ்வரன் அவங்களுடைய ஃபேமிலிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் சிவசக்தீஸ்வரன் ஃபேமிலிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் ஜெயக்குமார் அவங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்கள் விரும்புகிற நன்மையை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை தந்தருளும் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்தருளும், சமாதானம் அவருடைய குடும்பங்களே நிலைநிற்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஒவ்வொரு நாளிலும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த தொழுகையில் நாங்கள் பங்கு பெற்று இப்பொழுதும் நாங்கள் பிரிந்து செல்ல மனதுள்ளவர்களாக இருக்கும் வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய இருதயத்திலே நிலைநிற்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்தி பிடித்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு வாரும். வருகிற புதிய வாரத்தின் நாட்களிலே உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தி மீண்டுமாக இந்த அடுத்த ஓய்வு நாளில் இந்த இடத்துல நாங்கள் கூடி வருவதற்கு நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடையவர்களே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாக இந்த நாளின் செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமென்.